தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். 2182 உலகம் அழியுமா என்பது பற்றிய பரபரப்பு ஆய்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. இது பற்றி சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் அளிக்கும் விளக்கத்தை பார்க்கலாம். இன்னும் 157 ஆண்டுகள்ல உலகம் அழியுமா, அதுக்கான தொடக்கம் எப்படி இருக்கும் என்பது பற்றிய ஆய்வு முடிவுகள் வெளியாகியிருக்கு. இரண்டாயிரத்தி 182 ஆண்டு, சரியா இன்னையிலிருந்து 157 ஆண்டுகள், மில்கிவே கேலக்சியில 200 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பென்னு அப்படிங்கிற சிறுகோள் பூமியின் மீது மோத வாய்ப்பு இருக்கிறதா ஏற்கனவே நாசா சொல்லி இருந்தது. இதோட உயரம் 500 மீட்டர், அகலம் 1640 அடி. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நியூயார்க்ல இருக்கக்கூடிய எம்பயர் ஸ்டேட் கட்டடத்தை விட கொஞ்சம் பெருசுன்னு இதை புரிஞ்சுக்கலாம். 2016 நாசா அனுப்பிய ஒசைரிஸ் ரெக்ஸ் அப்படிங்கிற விண்கலம் 200 கோடி கிலோமீட்டர் தூரம் பயணம் செஞ்சு 4 ஆண்டுகள்ல 2020 பென்னு அப்படிங்கிற சிறுகோளை அடைந்தது. மண் மாதிரிகள் அடங்கிய கேப்சூலோடு இந்த விண்கலம் 2023 பூமிக்கு திரும்பியது. அந்த சாம்பிள்ஸை வச்சு விஞ்ஞானிகள் தற்போது ஆய்வு நடத்திக்கிட்டு வராங்க. சரி, இந்த சிறுகோள் உண்மையிலேயே பூமியின் மேல மோதினா பூமிக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்னு சூப்பர் கம்ப்யூட்டர் மாடல்ஸை பயன்படுத்தி விஞ்ஞானிகள் ரிசல்ட்ஸை இப்போ டிரைவ் பண்ணி இருக்கிறாங்க. இந்த முடிவுகள் சயின்ஸ் அட்வான்சஸ் பேப்பர்ல பப்ளிஷ் ஆகிருக்கு. அதன்படி 2182 செப்டம்பர் மாதம் பூமியின் மீது மோதுவதற்கு 2700 ஒரு வாய்ப்பு இருக்கிறதா, அதாவது ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவாங்க, நிகழ்தகவு இருக்கிறதா சொல்றாங்க. நிகழ்தகவு குறைவாக இருந்தாலும் கூட இது 0 இல்லை அப்படிங்கிறதுனால பென்னு சிறுகோளின் நகர்வை விஞ்ஞானிகள் மிகவும் உன்னிப்பாக கவனிச்சுட்டு வராங்க. பூமியின் காலநிலை மற்றும் மனிதர்களுக்கு இதனால என்ன பாதிப்பு ஏற்படும்னு பார்க்கும்போது வளிமண்டலத்தில் மிகப்பெரிய அளவில் தூசி பரவும் என்பதால நிலப்பகுதி மற்றும் கடல் பகுதியின் சுற்றுச்சூழலுக்கு இது தீவிர பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்லப்படுது. பூமி மீது பல லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் மோதிச்சுன்னா அதனால உண்டாகக்கூடிய தூசி படலத்தால் பூமிக்கு வரக்கூடிய சூரிய வெளிச்சத்தையே இது தடுத்து மங்கலாக மாறிவிடுமாம். இதனால் 4 டிகிரி செல்சியஸ் வரை பூமி குளிர்ந்து விடும் என்கின்றனர் வல்லுநர்கள். சராசரி மழைப்பொழிவு உலகளாவிய அளவில் 15% வரை குறைந்து போய்விடும்னு விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுக்கிறாங்க. ஒரு பக்கம் சூரிய வெளிச்சம் குறையும், மறுபக்கம் மழைப்பொழிவும் குறையும் அப்படிங்கிறதுனால தாவரங்களோட ஒளிச்சேர்க்கையில இது பாதிப்பை ஏற்படுத்தி பயிர்கள் வளர்வதற்கான ஒரு போதிய சூழல் இல்லாம உணவு உற்பத்தி வெகுவா குறைஞ்சி வறட்சி பஞ்சம் ஏற்படும் நிலை கூட வரும்னு சொல்லப்படுது. உணவு உற்பத்தி குறைந்து வறட்சி ஏற்பட்டா அது உலக அழிவுக்கான மிக பெரும் தொடக்க புள்ளியா மாறுமா? பூமியும் மனித இனமும் தப்பிக்குமா? பறவைகள் விலங்குகளுடைய கதி என்ன? ஒருவேளை பூமிக்கு பக்கத்தில் வரும்போது பென்னு சிறுகோளை விண்கலனை அனுப்பி முன்கூட்டியே தகர்த்து விட முடியுமா ஆகிய கேள்விகள் எழுவது குறிப்பிடத்தக்கது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.